அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி. இது ஒரு சின்ன வீடியோ தான். ஏன்னா இன்றைக்கும் வேலை, நாளைக்கும் வேலை. அதனால் குறிப்பான விஷயங்கள் எதுவும் இல்லை, பொதுவான விஷயங்கள் தான். முதல் விஷயம் என்னென்னா, சமீபத்தில் திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவரை சந்திக்க நேரிட்டது. அவர் சிங்கப்பூரில் செட்டில் ஆனவர், சிங்கப்பூரில் வேலை பார்ப்பவர். அவர் ஒரு பொதுவான விஷயத்த சொல்கிறார். இதை நான் என்னட்ட சொல்லிட்டேன், அவங்க அண்ணன்ட்ட சார்கிட்ட சொல்லிவிடுங்கன்ட்டு. நானும் சொல்லிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொன்னவருக்கு விஷயத்தை கேட்டுக்கொண்டவர் கம்யூனிகேட் பண்ணிடுறார். எதேச்சியாக மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்னன்னு கேட்கும்போது, எனக்கு அது மாதிரிலாம் சரங்குட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, சொல்லலையான்னு. எனக்கு சொல்லலைங்க. அதுபோல் நிறைய ஆட்கள் இப்போ எங்கள் டீமில் வந்து 9442636363 சாய்ஸோ நம்பர் அப்படின்னா, சாய்ஸோ நான் தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபோன் காலை. அதனால் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ, அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஏதாவது தூக்கத்தில் ஏதாவது மறந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு வந்து அவர் தோணித்து சொன்னால் தான் உண்டு ஒழிய, எனக்கு வந்து இவங்க யாருமே எங்கள் ஆண்டாள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய வருத்தமே உண்டு. எந்த விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு வந்து முதல் நம்பர் 9597277477, 9597277477, 9962294600, 99 622 94 600. இது ரெண்டு தான் ஆஃபீஸ் நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கும் வாட்ஸ்அப்போ மெசேஜோ போட்டால் தான் எனக்கு வரும். ரோட்டில் போகிறவங்கள்ட்ட ஏதாவது கொடுக்குறது, ரோட்டில் போகிறவங்கள்ட்ட பேசுறது, யாராவது ஒருத்தர் வந்து சொக்கரத்தை சொல்லுன்னா அவங்க எனக்கு சொல்ல மாட்டாங்கன்றதே நான் இது மூலமாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி ஃபினான்ஸ் விஷயங்கள்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கோயில் விஷயம் யாரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. அதனால் எனக்கு எதாவது கம்யூனிகேஷன்னா இவங்களே ஏற கட்டிடுறது. இதெல்லாம் சார்ட்ட சொல்ல முடியாது, இதெல்லாம் சார்ட்ட கேட்க முடியாது, சார் கோப்படுவான்ட்டு. ஏதோ நான் வந்து டெய்லி 10 ரேப்பு, ஒரு 300 அட்டெம்ப்ட் ரேப்பு, 600 மர்டர் பண்ண மாதிரி நம்மளை ஒரு கொடுங்கோல் மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஆட்கள் இப்போ அதிகமாகிட்டாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளவும். ரெண்டாவது விஷயம் வந்து, மிதுன ராசிக்கான கோவில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் அது எந்தெந்த கோவில் எந்த கோயில்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, அது ஒரு பெருமாள் கோயில், திவ்யதேச பெருமாள். அது எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. அது ருக்மணிக்கு ஏத்தமுள்ள கோயில். நீங்கள் இப்போ அங்கே இன்றைக்கி அர்ச்சகர்லாம் அழகாக பேசுகிறார். அவருடைய ஆடியோ மெசேஜ் மேபி வந்து அவர் அந்த கோயிலை பற்றி சொன்னது கூட நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஆடியோ மெசேஜாக கூட அவங்க எல்லாருக்கும் அனுப்பலாம். அது வந்து அவங்க பரம்பரையாக சொல்லுது. அப்பா, தாத்தா, பூட்டன் அப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கோயில் தான் விஷயம்னு சொல்லிட்டு அதை அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து செய்திகள் கிடையாது. நான் சொல்கிற சப்ஜெக்டில் எனக்கு சொன்ன ஆள், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆள் வந்து வேறு தளத்துக்கான மனிதர். அவர் காமன் மேனுக்கான ஆள் கிடையாது. அவர் பணத்துக்கான ஆள் கிடையாது. நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேட்குறதுக்கு பதில் சொல்லுவார். ஆனால் அவருக்கு இது தெரியுன்றது யாருக்கும் தெரியாது. அவரை பிடிக்கணும் சிரமம். அவரால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஸோ அந்த வகையில் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திவ்யதேச பெருமாள் எங்கே இருக்காருன்னா, திருக்காவலப்பாடி எங்கே இருக்குன்னா சீர்காழி பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல 11 திவ்யதேச பெருமாள் இருக்காங்க. அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பெருமாளும் அங்கே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அது 2 நாள் சுற்றினா ரொம்ப திவ்யமாக சேவிக்க முடியும். ஒரு 2 பெருமாளை கும்பிட்டா தான் ஒரு திவ்யதேசம். அதில் ஒரு கணக்கு உண்டு. அதில் வந்து ராமர் ரொம்ப விசேஷம், சங்கு நாமம் சக்கரத்தோட. அங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால வந்து அந்த அந்த பெருமாளை பார்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் உண்டு. நான் வந்து திருக்காவலப்பாடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து மிதுனத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு யாருக்குமே தெரியாது. நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு எனி கூகுள் நீங்கள் பண்ணலாம். காவலப்பாடி அப்படின்னு நீங்கள் போட்டு
திருக்காவலம்பாடி. அது வந்து ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார், நாலாயிரம் திருமந்தம் 12 ஆழ்வார்கள் பாசுரம் ஏற்றினது தான். அதில் திருமங்கை ஆழ்வார் வந்து திருக்காவலம்பாடியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். இது திருநாங்கன்ற ஊர் பக்கத்தில் இருக்குது. சென்னை மாயவரம் ரயில் பாதையில் வைத்தீஸ்வரன் கோயில் ரயில் நிலையத்தில் 5 மைல் தொலைவில் இருக்குது. சீர்காழி ஸ்டேஷன்லேருந்து கிழக்கு 7 மைல். சீர்காழியிலேருந்து திருவெண்காட்டிலேருந்து பஸ்ஸில் வரலாம். திருநகர்லேருந்து வண்டி பாதை உள்ளது. இங்கே வசதிகள் எதுவும் பெருசாக கிடையாது. அந்த ஊரில் மூலவர் வந்து கோபாலகிருஷ்ணன், ருக்மணி சத்யபாமனும் நின்ற திருக்குளம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் வந்து மடவரல் மங்கை, செங்கமல நாச்சியார். நாச்சியார் சன்னதி இங்கே தனியாக கிடையாது, மார்பில் தான், பெருமாள் மார்பில் தான். விமானம் வந்து சுயம்பு விமானம். பிரத்யக்ஷம் வந்து சேனை தலைவர் ருத்ரன். இங்கே வந்து விசேஷம் பார்த்தா திருமங்கால அவதாரஸ்தல திருக்குறையூர் மங்கை மடம் 2 தலத்துக்கு மிக அருகாமையில் உள்ளது. தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கல் நடக்கும் கருட சேவகத்தில் இந்த ஊர் பெருமாளும் கருட வாகனத்தில் எழுந்தருள்வார். மங்களாசாசனம் வந்து திருமங்கை ஆழ்வார் 1298 1307 வாழ்ந்தவர். இது பாசுரங்கள் மன்னிக்கும் 1298 1307 அந்த 10 பாசுரங்கள் இந்த திருக்காவலம்பாடி வைத்து. இதுதான் இந்த ஊருடைய சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். வேறு இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பலாம் வந்து மண்டையெல்லாம் உடைச்சிக்க வேண்டாம். ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவங்க வந்து இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக கைங்கரியத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விசுவாசிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்னுடைய அநேக நமஸ்காரங்கள். ஏன்னா இது வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். இந்த கோயிலில் 2 விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கோயிலுக்கும் பாரிஜாதத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. ருக்மணி ஏன் ஏற்றும் அப்படின்னா, மரத்தை கேட்டது வந்து எனக்கு வந்து பாரிஜாத மரம் வேணும்னு கேட்டது சத்யபாமா. மரம் இருந்தது வந்து சத்யபாமாவுடைய இடத்துல தான். ஆனால் மலர் இருந்தது வந்து மலர் விழுந்தது, மலர் எங்கே போய் கிடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ருக்மணி கிட்ட தான். அப்போது ருக்மணிக்கு பெரிய அர்த்தம் உண்டு. இங்கே இந்த புரச மரம்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசம் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம், அந்த ஸ்தலம் மரம் எல்லாமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த புராண கதையெல்லாம் விட்டுட்டு 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். இது ருக்மணிக்கு ஏற்றும், கிருஷ்ணர் வந்து ஒரு பேசக்கூடிய சாமி 2. இது வந்து ரொம்ப இன்றியமையாதது. இதோட நம்ம அடுத்த கட்டம் பார்க்கணுன்னா என்ன சொல்லலான்னா, நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் போய் பாருங்கள். இது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஜோதிட குறிப்புகள் மிதுன ராசிக்கு இந்த கோயிலுக்குள்ள தொடர்பு தெரியாது. எனக்கு பயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இது போய் மிதுன ராசின்னு அந்த பிராமணர்கிட்ட கேட்குறான்னு வச்சுங்களேன், மிதுன ராசி பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய போர்டு போட்டுருவாங்க. அந்த பெருமாளை அடிச்சிருவோம். அதாவது 2 பேர் வந்து உடனே ஓடி வந்து பண்ணக்கூடிய சாமி அப்படின்னா, ஒன்று நரசிம்மர், 2வது கிருஷ்ணர். இங்கே கிருஷ்ணர் வந்து ராஜகோபால் நாங்கள் இருக்கார். ஒரு அமேசிங் ஒரு ஒரு டெம்பிள். நீங்கள் நம்பி தான் ஆகணும். என் கூட ஒரு 60 பேர் சாமி கும்பிட்டாங்க என்னோடய நண்பர்கள். கரெக்டாக கரண்ட் கட் ஆச்சு. அதுதான் இதில் வந்து பெரிய ஒரு விஷயம். அது என்ன, அந்த கோயிலை பற்றி நான் ஜாஸ்தி பேசலை. யாருமே சொல்லாத ஒரு தகவல். மிதுன ராசிக்கான கோவில் திருக்காவலம்பாடி. நம்பர் 2 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த இது வந்து திருக்காவலம்பாடியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு அப்பாற்பட்டு கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கிருஷ்ணரும் ருக்மணியும் ஏற்றும். ருக்மணி வந்து நீங்கள் இங்கே ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கு நல்ல முறையில் உணவு கொடுக்கப்பட்டது. நம்பர் 1 வந்து சக்கரை பொங்கல், தயிர் சாதம் நம்மளுடைய கோயிலே மடப்பல்ல பண்ணி கொடுத்துட்டாங்க. 2வது வந்து புளியோதரை வெளில பண்ணது, உருளைக்கிழங்கு தொக்கு வெளில பண்ணது, ஊறுகாய் வெளில எடுத்துகிட்டு வந்தோம். ப்ளஸ் வந்து வடகம்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணால் எங்கள் டீம் சங்கர் சார், அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு. உள்ளூர் மக்கள் ஆஸ் யூஷுவல் நல்லா வந்து சாப்பிட்டாங்க. எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரு மனமார்ந்த நன்றி அந்த மக்களுக்கும். இது நல்லபடியாக இந்த பூஜையை நிறைவேற்றி கொடுத்த அந்த பட்டர் சுவாமிகளுக்கும். 2வது விஷயம், நாம் பார்க்க வேண்டிய 2வது விஷயம், இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்பீச்சுக்காக திருவாரூர் போயிருந்தேன்.
அந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு யாகம். வெளியில் கத்திகிட்டே இருக்காங்க யாகத்தில். உள்ளே வந்து பசங்க தருமபுரம் ஆதீனத்துலேருந்து சுவாமிகளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காரு. அப்புறம் ஒன்று 2-3 பெரியவர்கள் மேடையில் இருந்தாங்க. இந்த பசங்க பேசிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னை கூப்பிட்டு இருந்த அண்ணன் அவர்கள் வந்து பேசலாமான்னு, அவங்க ரொம்ப டஃப்பு, பசங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா எதுவுமே கிடையாதுன்றது நான் முதலே முடிவெடுத்திருந்தேன். நான் அஃப்கோர்ஸ் நான் ஒரு 45 மினிட்ஸ் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த அந்த பசங்கிட்ட. அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாணவர்கள் என்ன செய்யக்கூடாது, எதற்காக, ஏன், எப்படி, இப்படிலாம் ஏதோ வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி ஏதோ ஒருத்தர் பேசுவான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதனால் அங்கே வந்து நடந்தது வேறு. நான் வந்து இந்த கூத்தனூர் சரஸ்வதி கோயில் போனதில்லை, இன்றைக்கி தான் போனேன். பயங்கர கூட்டம், நிறைய பிள்ளைகள். அது ஒரு சடங்காக மாறிவிட்டது. அந்த ஒரு சரஸ்வதிக்கான மரியாதை இல்லாமல் அந்த மக்கள் கும்பிட்டுருக்காங்க. சிலர் வந்து ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்க. சிலர் நல்ல மார்க் வேணும், சிலர் நல்ல ஃபஸ்ட்டு வேணும்லாம் கும்பிட்ருப்பாங்க. பெரும்பான்மையினர் வந்து ஏதோ ஒரு சடங்காக அதை மாட்டிட்டாங்க. அது வருத்தம் எனக்கு. நம்பர் 2, அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் ஹால் வந்தப்புறம் அந்த சுவாமிகள் 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். அப்புறம் என்னை பேச சொன்னாங்க. நான் பேசினேன். நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணேன். ஒரு 90% கண்ட்ரோல் கொண்டு வந்தேன். ஒரு 10% வந்து அந்த பசங்களுடைய டீச்சர்ஸ் வந்து அங்கே இல்லாதனால நான் சொன்னதுக்கு மேலே கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணது ஸ்லைட்லி டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட நான் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணேன்னு நம்புகிறேன். அந்த பசங்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து சொன்னேன் இன்றைக்கி. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், படித்தா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விகளாக முன்வைத்து, நன்றாக படிக்கணும், நல்லா இருக்கணும், நன்றி, உதவி, மன்னிப்பு, தானம், நிதானம், சமாதானம், சன்னிதானம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் எப்படி வந்து இது எல்லாத்தையுமே சாத்தியமாக்க முடியும்னு சொல்லும்போது, அது ஒரு கேள்வியாக கேட்கும்போது ஒரு மாணவர் எழுந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு அற்புதமான ஆன்சர் திருவாரூரை சேர்ந்த ஒரு தம்பி சொன்னாப்புல. அவருக்கு 1000 ரூபா பரிசு. மற்றபடி நல்ல ஆன்சர் சொன்னவங்களுக்கு 400 ரூபா, சுமாரான ஆன்சர் சொன்னவங்களுக்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோட தான் போயிருந்தேன். ஒரு 50,000 ரூபா வந்து 70,000 ரூபா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணுன்ட்டு. பட் அதுக்கான சூழ்நிலை அங்கே அமையலை. அதனால் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 100-150 பேர் மேலே வந்திருந்தாங்க. ஸோ திருவாரூர் மண்ணில் ஒரு நல்ல, அதாவது ஒரு அற்புதமான ஒரு அரங்கு, அற்புதமான கூட்டமாக இருந்தது. என்னை அழைத்த வேலுமேலை ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. உணவு பிரமாதமாக இருந்தது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் சாப்பிட மாட்டேன். 3 வாட்டி எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். எல்லாமே ஊர்காலேருந்து எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஆர்கனைசர்ஸ்க்கு என் மனமார்ந்த நன்றி. நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது யாரால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் வந்து வண்டியில் போகிறோம். என் கூட ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் ட்ரைவ் பண்ணுறதுனால சரவணனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த நபர் வந்து சங்கருக்கு ஃபோனை போடுறாங்க. நான் சொன்னது சரவணன், அவங்க போட்டது சங்கர். நம்பர் 2 வந்து இது போல் சின்ன தவறுகள். இப்போ நான் சொல்கிறேன் வந்து இரவு கூட ஒரு செட் ஆஃப் பீப்புளை இந்த காரில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன். காலையில் தப்பு பண்ண அதே நம்பர் வேறு காரில் போய் உட்காராங்க. ஏன்னு கேட்டால் சங்கர் சார் உட்கார சொன்னார்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஐ எம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் தான் இந்த யூனிட்டை ரன் பண்ணுறேன். நீங்கள் என் பேச்சு கேட்கணுமா, அவர் பேச்சு கேட்கணுமா? நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை நீங்கள் டிவியேட் பண்ணிங்கன்னா என்னோடய பர்மிஷன் இல்லாமல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க அந்த பர்மிஷனை வாங்கலை. அப்போ இதுலேருந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து பை பர்த்லாம் வரதில்லை. ஸ்ட்ரெஸ்ஸு, கணவர் சரி இருக்காது, புருஷன் சரி இருக்காது, பிள்ளைங்க சரி இருக்காது, மாமனார் மாமியார் சரி இருக்காது, இவங்க சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம காரணங்கள் சொன்னாலும் இவங்களை வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக நான் பார்க்குறேன். இது போல் வந்து சொல்கிறதுக்கு நேர்மாறாக பண்ணுறவங்க, எதிராக பண்ணுறவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். இது 100% உண்மை. ஸோ அதுபோல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்னென்னா, அது ஆணோ பெண்ணோ உடனே வந்து அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள நம்ம மடியில் போட்டு கொஞ்சி அமுதே, தமிழே, கனி அமுதே இப்படிலாம் வந்து கொஞ்சிட்டுலாம் போகணும். நல்லா ஓங்கி அடிக்க முடியாது, நமக்கு உரிமை இல்லை. ஆனால் மிதின்னு மிதிக்கலாம். வேலை செய்யும்போது நல்லா
அந்த சிமெண்ட்லாம் போட்டு அந்த காங்கிரீட்டை வந்து ஒரு ஹேமர் வச்சு அடிப்பாங்க. அந்த நல்லா திம்ஸு கட்டை போட்டு அடி கொத்துன்னு கொத்துவாங்க. அது போல் மிதின்னு மிதிக்கணும். இவங்கெல்லாம் எப்படி திருத்த முடியும்னா ப்ரெஷர் தான். ப்ரெஷரை தவிர எதுவும் கிடையாது. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே நம்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோனோட டயல் பேடை யூஸ் பண்ணி நம்பர் அடிச்சிடுவாங்க. அவன் ஃபோனை வச்சோடனே இங்கே அந்த டயல் பேட் காணாமல் போயிடும். மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் என் நம்பர், சாரி சார் நம்பர் போயிடுச்சு சார், 100 வாட்டி சொல்ல முடியும்னா அவன் கேவலமாக நினைப்பான். நான் அது போல் சமீபத்தில் நடக்கும்போது நான் சொல்கிறேன், அவன் ஃபோன் நம்பர் சொல்கிறேன்னா, நீ வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணி அந்த நீ டைப் பண்ணுவில்ல, அந்த இடத்துல டைப் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். அதை மீறி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, எனக்கு கோபம் வரும். நான் சொல்கிறேன்னா அனுபவப்பட்டு சொல்கிறேன், உதப்பட்டு மிதிப்பட்டு எனக்கு எந்த நாயும் சொல்லிக் கொடுக்கல, நானாக கற்றுக்கிட்டு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஆனால் அது அங்கே கேட்கலன்னும் போது கோபம் நிச்சயமாக வரும். அது கண்ணாமன்னு கோபம் வரும். அப்போ கோவம் வருது தவறாக தப்பான்றலாம் என்ன சைடை விட்டுருங்க. நீங்கள் கோவம் வராமல் நடந்துக்கின்றது ரொம்ப முக்கியம். அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் இது போல் தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களால் பங்க்சுவாலிட்டின்ற விஷயத்துக்குள்ளே வர முடியாது. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை ஒரு ஆக சிறந்த மனநிலை மருத்துவமனை, நிறைய இடங்கள் அது போல் நிறைய மனநல காப்பகங்களுக்கு உடனே சேர்த்துருங்க. இல்லைன்னா ஒரு லூஸு ஒரு கூட்டத்தையும் லூஸ் ஆக்கிடும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்கு மந்தைக்கு தலைமையேற்றுதுன்னா அந்த எல்லா ஆடும் சிங்கமாகிடும். அதே ஒரு சிங்க கூட்டத்துக்கு ஒரு ஆடு தலைமையேற்றுதுன்னா எல்லா சிங்கமும் ஆடாயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு லூஸு, அரை லூஸு இல்லை முக்கால் லூஸு, கால் லூஸு, ஒரு மென்டல் நம்ம கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த கூட்டமே மென்டல் ஆகிடும். நான் வேடிக்கையாக என் தலைவன் சொன்னதை சொல்லுவேன் நான், கூட்டத்தில் ஒருத்தர் மென்டலாக இருந்தால் பரவாயில்ல, கூட்டமே மென்டலாக இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு தலைவன் சீமான் சொல்கிற மாதிரி தான் இது. அப்போ அது போல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாதீர்கள். இது வந்து வாழ்க்கையை வந்து ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேட்க பிக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, வாயை மூடி சிரிச்சுக்கிட்டு, காதை மூடி சிரிச்சுக்கிட்டு, கண்ணை மூடி சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் வந்து வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் அது ஒரு பகுதி. அதுவே 3 நேரம் வாழ்க்கையை நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நாம் வந்து இப்போ நடந்தாலும் நின்னாலும் உட்காந்தாலும் பேசாலும் உலகம் எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். சிரிப்பாக சிரிச்சிடும், இழிச்சிடும் லைஃப் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வேண்டிய மெசேஜ். அடி பின்னி எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து ஒரு சில பீப்புள். இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கெலாம் வந்து மீட்டிங்கில் என்ன தொழில் பண்ணணுன்னு கேட்கும்போது கருப்பட்டி காப்பி கடை, அப்புறம் கவரிங் வைக்கிறது, அந்த பெரிய திங்கிங்கே கிடையாது. அப்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதவங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட எல்லாமே சின்ன திங்கிங், மளிகை கடை வைக்கணுன்றான் ஒருத்தன். அவன் வந்து அவனை நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்து அதாவது டேஞ்சரஸ் பீப்புளாக வச்சுருக்கேன் நான் கூட. அப்போ நீங்கள் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான பாருங்கள், ஒன்று மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, இல்லை நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது போன்ற ஆட்கள் கூட நீங்கள் இருந்து பெரிய எண்ணங்கள் பெரிய திட்டங்கள் இல்லாத ஆட்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து பழகிறவனுக்கும் ஒரு நிலைமை இருந்ததுன்னா சிரமம் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்குள்ள, வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள கொண்டாடுவதற்கு. ஆனால் வந்து வாழ்க்கையில் கொண்டாட்டம் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் திண்டாட்டம் தான்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. திண்டாடாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்க ஆளுங்க எப்படின்றது கொஞ்சம் கவனிச்சுங்க. இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோகமாக இருப்பாங்க. சிரிப்புனா என்னன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இழ வீட்டில் வந்து உட்காந்து நடு வீட்டில் பணம் போட்டு சுற்றிலும் உட்காந்தா எப்படி இருப்பாங்க, அதே போல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள பார்த்தா நமக்கு அழுகியும் வராது, சிரிப்பும் வராது, ஆனால் கோபம் வரும். இது போன்ற ஆட்கள் இது போல் முகத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஃபயராக இருக்கணும். ஒரு நெருப்பு துண்டாக நம்ம மாறணும், நெருப்பு பிழம்பாக நம்ம மாறணும். எந்த இடத்துலையுமே வந்து நம்முடைய சிந்தனை நம்மளுடைய குறிக்கோள் நோக்கி தான் நம்ம இருக்கணுன்றது தான் இதில் கவனிக்கத்தக்க விஷயம். அதுலேயும் குறிப்பாக குறிக்கோளும் போது நான் சொல்கிறது, நீங்கள் எல்லா விஷயங்களும் வர வச்சுட்டு பணத்தை குறிக்கோளாக வைத்துக்கொள்ளுங்கள். பணன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் வந்து அடையலாம், எதை நோக்கி வேணால் பிரயாணப்படலாம். ஹெல்த்தை மட்டும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் பணன்ற குறிக்கோள் நோக்கி நீங்கள் பயணப்படும்போது அந்த வாழ்க்கை வந்து உண்மையிலே கொண்டாட்டத்துக்கான விஷயமா இருக்கும். அந்த பணத்தை தவறான வழியில் நீங்கள் திட்டம் போட்டு சம்பாதிச்சிங்கன்னா திண்டாட்டம் அங்கேயும் ஏற்படும். ஸோ இந்த கொண்டாட்டமாக திண்டாட்டமா அப்படின்னா நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். கப்பு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி பக்கத்தில் இருக்க ஆட்கள் ரொம்ப முக்கியம் பிகில்னு நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுழுக்கும் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கேன் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.